திரு செங்கோட்டையின் செய்தியாளர் சந்திப்பில் சொன்ன அந்த செய்தி ரொம்ப முக்கியமானது. திரு பிரியனும் அதை சுட்டிக்காட்டான். பாஜகவை தலைவர்களை நானும் போய் பார்த்தேன், பாஜக தலைவர்கள் என்னையும் அழைத்து பேசினார்கள். இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே ரொம்ப முக்கியமானது. பாஜக இங்க சென்னையில் கூட்டணி தொடர்பான நிலைப்பாடு உறுதியாகிற போது திரு அமித்ஷா அதிமுகவோட உட்கட்சி விவகாரங்களில் தலையிட மாட்டோம் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு ஒன்றிணைந்த அதிமுக அப்படின்றத திரு செங்கோட்டையன் பேசுறாரு. அவர் பாஜக தலைவர்களை சந்திக்கிறாருன்னா பாஜகவும் அதை விரும்புதா? அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ள தொடங்கியிருக்காங்களா? அரசியலை பொறுத்த வரைக்கும் நிரந்தர நண்பனும் அல்ல, நிரந்தர எதிரியும் அல்லன்னு சொல்லுவோம். இப்ப நீங்க பாஜக அதன் தலைவர்களை செங்கோட்டையன் அவர்கள் சந்திச்சாருன்னு இல்லைன்னா அவங்க இவரை சந்திச்சாங்கன்னு 2 நடந்தது. இது நடந்ததாக அவர் சொன்னாலும் கூட அது மட்டுமில்லாமல் ஒருவேளை பாஜக தலைவர்கள் எதிர்முகாமில் இருக்கக்கூடிய கட்சியை சேர்ந்தவங்களை கூட பேசுறதோ இல்ல அதிமுக தரப்பிலிருந்து எதிர்முகாமில் இருக்கக்கூடியவர்களை, இப்ப நீங்க ஏற்கனவே சொன்னீங்க கம்யூனிஸ்டுகளுக்கு அழைப்பு விடுத்தாங்க, பிசிக்கு அழைப்பு விடுத்தாங்க, இந்த மாதிரியாக பேச்சுவார்த்தைகள்லாம் திரைமறைவுல பல நேரங்கள்ல நடக்கும். அவங்க சொன்னாலே ஒழிய தெரியாது. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இது ஒன்றும் ஒரு எலெக்ஷன் டைம், எலெக்ஷன்ல நம்பர்ஸ் தான் எல்லாமே, விக்டரி நம்பர்ஸ், இந்த 2ங்கும் போது இது எல்லாம் நடக்கிறது சர்வசாதாரணமான விஷயம்னு நான் சொல்லுவேன். கூட்டணி தலைமை வகிக்கிறார்ல திரு எடப்பாடி பழனிசாமி, அவருடைய நிலைப்பாட்டுக்கு எதிரானது ஒருங்கிணைந்த அதிமுக அப்படின்னு பேசுறது. அதாவது எல்லாமே நம்ம வெளியில பேசுறது ஒண்ணுங்க, ஆனா ஒரு கட்சியை பலப்படுத்த வேண்டும். நீங்க கட்சி இன்னைக்கு வீக்கா இருக்கா அப்படின்னு சொன்னா கூட்டணியவா ஃபர்ஸ்ட் கட்சியை, ரெண்டாவது கூட்டணியை. சரி, அது அதிமுகவை பலப்படுத்த வேண்டிய பொறுப்பு யாருக்கானது? அதான் சொல்றேன். அதிமுகவை பலப்படுத்த வேண்டிய பொறுப்போ அதுக்கான முழு இதுவும் இன்று ஐயா எடப்பாடி அவர்கள் கிட்ட தான் இருக்குங்கிறது மாற்று கருத்து கிடையாது. அதே நேரத்துல கூட்டணி பலமாக இருக்கணும்னு கூட்டணி கட்சிகள் விரும்புவாங்க. என்னதான் இருந்தாலும் அதிமுகவின் விஷயத்தில் மூக்கை நுழைக்க கூடாது என்பது பாஜகவின் நிலைப்பாடாக தொடர்ந்து இருந்து வந்துள்ளது. இருந்தாலும் ஒரு கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் அவங்க சஜஷன் சொல்ல வேண்டியதோ இல்லைன்னா அதை ஆலோசிக்க வேண்டியதோ அவர்களுக்கு அத்தனை உரிமையும் இருக்கிறது. போயிட்டு இன்னைக்கு ஒரு சர்வே எடுக்கிறாங்கன்னு வச்சுங்க, இந்த சர்வே எடுத்திருக்காங்க, இதுல இவ்வளவுதான் இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரென்த் இருக்கு, ஒரு கூட்டணியாக இவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கு, இந்த கட்சிகள் உள்ளே வந்தா நமக்கு இவ்வளவு இது இருக்கும். அப்போ வெற்றி வாய்ப்புங்கிறது என்ன? இன்னிலேருந்து நம்ம 3 மாசம் பேசுவோம், நம்ம ஜாஸ்தி வேணாம், நவம்பர்ல ஆல்ரெடி இருக்கும், டிசம்பர் ஜனவரி பிப்ரவரின்னு வச்சுப்போம். அதில் வகுக்கக்கூடிய வியூகங்கள்ங்கிறத நீங்க பார்க்கும்போது அது ஒரு மிகப்பெரிய இதுல அளவுல இருக்கணும். ஏன்னா நாளைக்கு நீங்க ரொம்ப நெக் டு நெக் 2% 3% இருக்கும்போது நாளைக்கு டிஎம்கேயோ அதன் கூட்டணி கட்சிகள், டிஎம்கே தரப்புல இருந்து ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய அந்த கட்சி ஒரு ஸ்விங் ஒன்ன போட்டாங்கன்னு வச்சுங்க, இந்த 3%ல 5% இவங்க பக்கம் ஸ்வீப் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல சார், இந்த கவலையோ கூட்டணி வெற்றி பெறணுங்கிற பொறுப்போ திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்காதா? அவர் கட்டாயமா இருக்கும். திரும்ப அதான் சொல்றேன், அவர் தான் கூட்டணிக்கான தலைமையே. ஆமாங்க, அவர் பாருங்க, இப்போ ஒரு டீம்னு இருக்கு, அதுல ஒருத்தர் தலைவர் இருக்கார், அவருக்கு தான் முழு ஃபைனல் டெசிஷன் எல்லாமே எடுப்பாருங்கிறதும் ரைட்டு, இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாருங்கிறதும் ரைட்டு. ஆனா கூட்டணி பலப்படுத்தணுமேங்கிற கவலை பாஜகவுக்கு இருக்கும். கூட்டணிக்கு எவ்வளவு வாக்கு சதவீதம் வாங்கணும்னு எடுக்கிற சர்வேயே பாஜக எடுக்கும். எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஏன் பாஜக எடுத்துக்காது? நான் திரும்பவும் சொல்றேன், பாஜக மட்டும் எடுத்துக்காது. அவங்கவுங்க தரப்புல இருந்து அவங்கவுங்க அவங்களோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், கூட்டணி கட்சியோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும், ஒரு வெளிப்படையான ஒரு கேள்வி சார், நீங்க இங்க தனியார் ஹோட்டல்ல தான் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகுதுல, அப்போதே இவங்க எல்லோருமே பிரிஞ்சுதானே இருந்தாங்க. அப்போதே தெரியும் தானே பாஜகவுக்கு ஒன்றிணைந்த அதிமுகங்கிறத திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு காலமும் ஒத்துக்கொள்ள மாட்டார்னு. எலெக்ஷன் நெருக்கத்துல அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதுங்கிறது எப்படி சரியா? நீங்க கேட்கறது ஓபன் கொஸ்டின்ங்கிறதுல நான் ஃபுல்லி அக்ரி வித் யூ. ரொம்ப சிம்பிள் ஆன்சர் என்னன்னா, எப்படி இருந்தாலும் இந்த கூட்டணியை ஃபார்ம் பண்ணி ஆகணும். தனியா பாஜகங்கிறது இன்றைய அளவுல நிக்க முடியாது. சோ அந்த கூட்டணியில ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ணிட்டீங்க. ரெண்டாவது, நீங்க எதிர்கட்சியாக அந்த கூட்டணியில நீங்க எதிர்க்க வரிசையில அமர போறீங்களா இல்ல ஆளும் கட்சியாக திரும்பவும் அந்த இதுல அமர போறீங்களாங்கிற கேள்வி இல்ல. தெரிஞ்சே தானே சார் கூட்டணி வைக்கிறோம், தெரிஞ்சுமே தெரிஞ்சு இருக்காங்க, அவங்களால கொஞ்சம் வாக்கு சதவீதம் சேதாரமாகும், அப்படி இருந்தாலும் இந்த கூட்டணி அமையும்ங்கறனா. அதே மாதிரி நான் இன்ஃபேக்ட் என்ன சொல்றேன்னா, கூட்டணி வைக்கும் போதே தெரிஞ்சுதானே வைக்கிறாங்கன்ற, தெரிஞ்சுதான் சேதாரம் நடக்கும்னு தெரிஞ்சு
தனியா போறதுங்கிறத விட இந்த கூட்டணியாக சந்திக்கும் போது பலம் என்கிறது கூடுகிறது. ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் தான் ஒரு விஷயத்தையும் நீங்க நோக்கி போக முடியும். ஒரே நேரத்துல வந்து இந்த கண்டிஷனை நீ ஃபுல்ஃபில் பண்ணிட்டு தான் உள்ள வந்து வரணும்னு சொன்னா அது எந்த கூட்டணியிலும் நடக்காது. ஒரு கண்டிஷன் தானே திரு எடப்பாடி பழனிசாமி வைக்கிற அழுத்தமான ஒரே கண்டிஷன் அதுதானே, ஒருங்கிணைந்த அதிமுகங்கிறதுலயோ அதிமுக இல்லைங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், ரொம்ப சிம்பிளான ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு நீங்க இந்த பிரிந்து போனவர்கள், இங்க இருந்து இந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் எல்லாருமே நாளைக்கு சொல்றாங்க அன்கண்டிஷனலி நாங்க வரோம், நாங்க சப்போர்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிற அளவுல ஒரு வேலை சொல்லி அதை ஃபுல்லுமே எல்லாம் டீட்டெயில் அது ஒரே இதுல சும்மா அக்செப்ட் பண்ண போறது இல்லை. அவங்க யாருக்கு என்னங்கிறது, யாரும் வந்து அரசியலுக்கு உள்ள வரவங்களுக்கு வந்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லைன்னு வரேன்னு சொன்னாங்கன்னா நீங்களும் சரி நானும் சரி நம்ப மாட்டோங்கிறது தான் நிதர்சனமான ஒன்று. ஸோ நம்ம கூட்டணி கட்சிகளே குறைந்தபட்ச செயல் திட்டம்னு சொல்லும்போது இவங்களுக்குள்ள என்ன அண்டர்ஸ்டாண்டிங்கிறது எப்படி ஒத்து வருதுங்கிறது தான் பாயிண்ட். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த கண்டிஷன் இத்தனை விஷயங்கள்னு ஒத்து வரும்போது ஒருவேளை நாளைக்கு அவங்க மாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஏன்னா இது அரசியல். திரும்பவும் சொல்றேன், இப்போ நான் என்ன கேட்கிறேன், தனித்தனியாக பிரிந்து இவங்க கடந்த காலங்களில் சந்தித்த இது வந்து தேர்தல்கள் எந்த மாதிரியாக இருந்திருக்கிறதுன்னு பாக்குறோம். சொற்பமான ஓட்டுகள் வித்தியாசத்தை கூட பல இடங்கள்ல வந்து தோல்வியை வந்து அதிமுக சந்தித்திருக்கு. அதையெல்லாம் மீட்டு தன்னுடைய தலைமை கீழ் இப்ப ஜெயலலிதா அம்மையார் எடுத்துங்க, அவரை வந்து ரொம்ப தீவிரமாக எடுத்தவர் ஆர்.எம். வீரப்பன் அவர்கள். ஆனா அந்த அம்மாக்கு தன் மேலையும் தன்னுடைய தலைமை மேலையும் எந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்ததுங்கிறதுனால அவரையும் கூப்பிட்டு அவருக்கு ஒரு பொசிஷனையும் கொடுத்து அவருக்கு ஃபர்தரா எப்படி பண்ணுமோ படி தன்னுடைய தலைமை முழுவதுமாக அங்கீகரிக்கும் அளவுக்கு வைத்திருந்தாருங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்பை ஒருவேளை எடப்பாடி அவர்கள் எடுப்பார்கள், அவர் he emerges as a large leader. கடைசி நேரத்துல ஏத்துக்கலாம். அது எதுக்கான எல்லாமே பாசிபிலிட்டிஸ் இருக்கு, அவ்வளவுதான்.